ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் செய்கிறேன் அக்மல் பூருக்கு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸே வந்து ஓரம் கட்டிடுங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு காலிஃப்ளவர் பொட்டேட்டோ வச்சு தாங்க வந்து செய்ய போகிறோம். இது பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப எம்மியாக வந்து சாப்பிடுவாங்க. நான் செஞ்ச விதத்தில் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. இது வந்து நம்ம எல்லாமே எண்ணெயில் வறுத்து அதுக்கப்புறம் செய்யக்குள்ள அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் ஒரு 1/4 கிலோ வந்து உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வந்து தோலெல்லாம் கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி க்யூபுங்களாக வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். தண்ணி நல்லாவே வந்து கொதிக்க வச்சுக்கிட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு போட்டு ஒரு 80% வேகிற வரைக்கும் நம்ம வந்து வேக வைக்கணும். இது கூட கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஒரு 80% வேக வச்சிட்டோம். இப்போ வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சிடலாம். நான் வந்து காலிஃப்ளவர் வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருந்தேன். இதுக்கு வந்து நான் இந்த மாதிரி வந்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணிவிட்டேன். ரொம்ப பெருசாக வந்து கட் பண்ணக்கூடாது. நம்ம ஃப்ரைட் ரைஸுக்கு தேவையான அளவு மாதிரி கட் பண்ணிக்கலாம். நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு அதே தண்ணியில் வந்து இது போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் தான் வந்து நம்ம வந்து மூடி வச்சு இதுக்கு வந்து வேக வைக்க போகிறோம். இது பிளான்ச் செய்கிற மாதிரி தான். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதில் வந்து போட்டுக்கிட்டேன். கொஞ்சமாக வந்து உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ வந்து நம்ம வந்து இதை எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி கொதிக்க வைக்கக்குள்ள இதில் எதுனாச்சும் வந்து கிருமி நாசி இருந்துச்சுன்னா கூட வந்து போயிடும். பாருங்கள், உருளைக்கிழங்கும் காலிஃப்ளவரும் நல்லாவே வந்து ஆற வச்சுட்டேன். இப்போ இதில் வந்து நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு மைதா மாவு எடுத்துருக்கிறேன். 1.5 டேபிள் ஸ்பூன். அதிகமாக வந்து போடக்கூடாது, பார்த்து போடுங்க. அதிகமாக போட்டால் நல்லா இருக்காது. கோர்ன்ஃப்ளவர் வந்து 1 டேபிள் ஸ்பூன். இதில் பார்த்தீங்கன்னா நான் மசாலா எடுத்துருக்கேன். உங்கள்கிட்ட சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எது இருக்கோ அதில் வந்து 2 டீஸ்பூன் எடுத்துங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் காற்றுக்கருப்பு மாதிரி சேர்த்துங்க. 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 3/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள். இது வந்து இதில் வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். மதியம் வந்து உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சோம், பார்த்து போடுங்க. இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கிட்டேன். இது போடக்குள்ள நல்லாவே வந்து டேஸ்ட் இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நிறையா வந்து தண்ணி போட்டு வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. கையில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி போட்டு இந்த மாதிரி தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணக்குள்ள உங்களுக்கு கண்ட்ரோலாக இருக்கும், நிறையா தண்ணி போகாமல் இருக்கிறதுக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இது வந்து நம்ம வந்து ஊற வைக்கணும். இந்த மாதிரி வந்து நல்லா ஊற வைக்கக்குள்ள அந்த மசாலா எல்லாமே உள்ளே போயிட்டு நல்லா டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், நல்லா வந்து நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து ஊற வச்சிட்டோம். இப்போ நம்ம தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிட்டேன். நல்லா வந்து எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நல்லாவே வந்து சூடாக இருக்கணும் எண்ணெய். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து பார்த்து போடலாம். பாருங்கள், நம்ம வந்து தண்ணி தெளித்து இது வந்து பிசைஞ்சதால் இது வந்து தனித்தனியாக உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம போட்டதுமே இது வந்து நம்ம வந்து டேர்ன் பண்ணக்கூடாது, கொஞ்சம் நேரம் வேக விடணும். இப்போ நம்ம வந்து டேர்ன் பண்ணிக்கலாம். இதை ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இதுக்கு வந்து நம்ம வந்து வேக வைக்கணும். பாருங்கள், நம்ம வந்து உருளைக்கிழங்கு வந்து ஒரு 80% வேக வச்சோம் இல்லைங்களா? இந்த 20% மீதி இருக்குது இந்த எண்ணெயிலே நல்லாவே வந்து வறுபட்டுடும். பாருங்கள், 2 பக்கமும் கோல்டன் கலராக வந்ததும் நம்ம வந்து எடுத்துடலாம். இப்போ இன்னொரு பேட்சும் வந்து இதே மாதிரி வந்து நான் வந்து போட்டு எடுத்துடுறேன். இந்த மாதிரி வந்து நம்ம வந்து செய்யக்குள்ள நல்லாவே வந்து உங்களுக்கு அந்த சாதத்தில் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு கொடுக்கும். ஃப்ரைட் செய்யக்குள்ள நம்ம ரைஸு. இப்போ இது செகண்ட் பேட்சும் வந்து நான் எடுத்துடுறேன். பாருங்கள், எவ்வளோ வந்து சூப்பராக வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதில் வந்து சிக்கன் மசாலா போட்டதால் அவ்வளோ வந்து டேஸ்ட் உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போ நம்ம வந்து ரைஸ்க்கு ரெடி பண்ணலாம். நான் பார்த்தீங்கன்னா குடமிளகா வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். எடுத்து இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மெலிசாக நீட்டாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப மொத்தமாகவும் இல்லை. அதே மாதிரி வந்து மெலிசாக வந்து கேரட் வந்து ஒரு 100 கிராம் வந்து எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் மெலிசாவே வந்து கட் பண்ணக்குள்ளே அதிக நேரம் வேக வைக்க தேவையில்லை. ஒரு பெரிய வெங்காயம் இருக்கும், நீட்டு வாக்கில் மெலிசாக கட் பண்ணிக்கிட்டேன். ஒரு பூண்டு பல்ல 10 இருக்கும், இதுக்கு வந்து பொடியாக வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் இருக்கும் எண்ணெய் போட்டுக்கிட்டேன். எண்ணெய் நல்லாவே சூடாயிடுச்சு. இந்த பூண்டுக்கு நல்லா வந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வந்து இதுக்கு வதக்கலாம்.
அதே மாதிரி இந்த வெங்காயத்துக்கும் வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து வதக்கலாம். ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகட்டும் இல்லை, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க. ஒரு 2 பச்சை மிளகாய் எடுத்து நான் கீரி போட்டுக்கிட்டேன். பாருங்கள், ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் சில்லி ஃப்ளேக்கு. இதுக்கு வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு வதக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த குடமிளகாவுக்கும் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருந்த கேரட்டுக்கும் போட்டுக்கலாம். இதுக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா இந்த எண்ணெயிலே கொஞ்ச நேரத்துக்கு நல்லா வதக்கலாம். அதிகமாக வந்து இது சாஃப்ட் ஆகணும் இல்லை, கொஞ்சம் நேரம் நம்ம வந்து இதை வதக்கணும். அப்படின்னா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லாயிருக்கும். நான் வந்து சோயா சாஸ் வந்து எடுத்துருந்தேன். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில்லி சாஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கிட்டேன். நான் 4 பேர் வந்து சாப்பிட்றதுக்கான அளவு போட்டிருக்கேன். தேவையான அளவு பார்த்து போட்டுங்க. இந்த மாதிரி வந்து சில்லி சோஸு சோயா சாஸ் போடக்குள்ள ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் இருக்கும். லெமன் ஜூஸு 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை பாதி போட்டு பாதி வைக்கலாம், அப்புறமா யூஸ் பண்ணணும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, இந்த உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர் இது வந்து இதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி வறுத்து வந்து போடக்குள்ள அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அந்த ரைஸில். நான் வந்து ஒரு 4 பேருக்கு ஆகிற மாதிரி பாஸ்மதி ரைஸுக்கு நல்லாவே வந்து ஒரு பவுல் ரைஸ் வந்து எடுத்துக்கிட்டேன் வேக வச்சு. இது பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த சாதம். இந்த மாதிரி உதிரி உதிரியாக ஆக்கிறது எப்படின்னுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் கீழே லிங்க் கொடுக்குறேன், பார்த்துங்க. இந்த மாதிரி 2 கரண்டி வச்சு நல்லாவே வந்து இதுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. மீதி வச்சுருந்தா அந்த லெமன் ஜூஸும் வந்து இதில் போட்டுக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் இருக்கும் மிளகுத்தூள் இதில் வந்து போட்டுக்கலாம். காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போடுங்க. இதுக்கு தேவைக்கேற்ப மாதிரி சால்ட் வந்து சேர்த்துக்கலாம். ஒரு கரியாண்டர் லீஃப் வந்து சாப் பண்ணி தேவைக்கேற்ப மாதிரி போட்டுக்கலாம். இதுக்கு நல்லாவே வந்து நம்ம வந்து இதுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி வந்து நம்ம பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கக்குள்ள அவங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கூட வந்து அவ்வளோவா வந்து விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இது இவ்வளோ விருப்பமாக சாப்பிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்பவே வந்து டேஸ்டியாக இருக்கும். எந்த சேனலில் பார்த்தீங்கன்னா இஃப்தார் ஸ்நாக் ஐட்டம்லாம் நிறையவே இருக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நான் வந்து 2 செலக்ட் பண்ணி உங்களுக்கு கீழே கொடுக்குறேங்க, பார்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா மிளகா பஜ்ஜி, உருளைக்கிழங்கு பக்கோடா, இது ரொம்பவே வந்து நல்லா இருந்துச்சுங்க. இது வந்து தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கீழே வந்து பார்க்க முடியும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காத ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுற வியூவர் வந்தீங்கன்னா மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ஜாய் ஃபுட்.